வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய அமைச்சரவையிலிருந்து விலக திமுக முடிவு. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாகவும் கருணாநிதி அறிவிப்பு. மத்திய அரசுக்கு ஆபத்து இல்லை என்று சிதம்பரம் திட்டவட்டம். வெளியிலிருந்து ஆதரவு தொடரும் என்று பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சிகள் அறிவிப்பு. இலங்கை பிரச்சினையால் பார்லிமென்டில் தமிழக எம்பிக்கள் போர்க்கோலம். விவாதம் நடத்த தயார் என்று மத்திய அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். இலங்கை விவகாரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் விலகுவதாகவும் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக அங்கம் வகித்து வருகிறது. தொடர்ந்து 2 முறை மத்திய அமைச்சரவையிலும் திமுக இடம்பெற்றது. தற்போது ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானம் தொடர்பாக மத்திய அரசுக்கு திமுக தரப்பிலிருந்து நெருக்கடி தரப்பட்டது. அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கவும் திருத்தம் கொண்டுவரவும் வலியுறுத்தி திமுக தலைவர் கருணாநிதி பிரதமருக்கும் சோனியாவுக்கும் அவசர கடிதம் அனுப்பினார். கூட்டணியிலிருந்து விலக நேரிடும் என்றும் எச்சரித்தார். இந்நிலையில் திங்களன்று மாலை மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், அந்தோணி, குலாம் நபி ஆசாத் ஆகியோர் சோனியாவின் தூதர்களாக சென்னைக்கு வந்து கருணாநிதியை சந்தித்தனர். 3.5 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நீடித்த போதும் உறுதியான முடிவை யாரும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் செவ்வாயன்று காலை அவசர நிருபர் சந்திப்புக்கு திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு விடுத்தார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்பில் கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் மத்திய அரசுக்கு ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் கருணாநிதி அறிவித்தார். அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு நீர்த்து போகவிட்டதோடு திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூழ்நிலைகளே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழினத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஜெனீவா மாநாட்டில் இந்திய அரசு பதில் தர கால அவகாசம் உள்ளது என்றும் மத்திய அரசின் முடிவை பொறுத்து திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றும் கருணாநிதி கூறினார். நேரம் அதிகம் இருக்கிறது. இன்று மாலை ரயிலை நேரம் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது, 21ஆம் தேதிக்கு முன்பும் இருக்கிறது. அதற்குள்ள பாராளுமன்றத்தில் நாங்கள் எண்ணியவாறு இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுகையானால், விவாதிக்க அளவுக்கு கொண்டு வரப்படுகையானால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். ஓரிரு நாட்களில் திமுக அமைச்சர்கள் பதவி விலகுவார்கள் என்றும் இலங்கை போர்க்குற்றத்தில் இந்தியாவிற்கும் பங்கு இருக்குமானால் விசாரணைக்கு உட்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்றும் கருணாநிதி கூறினார். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியதை அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் மார்ச் 25ஆம் தேதி கூட்டப்பட்டுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறுவதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்ததை அடுத்து கட்சி தலைமையகத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். ராஜபக்சேவிற்கு எதிராகவும் மத்திய அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அமைச்சரவை மற்றும் கூட்டணியிலிருந்து விலகுவது குறித்து இதுவரை 6 முறை திமுக அறிவித்தது. தற்போது கூட்டணியில் இருந்தும் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் வெளியேறுவதாக திமுக அறிவித்திருந்தாலும் 21ஆம் தேதிக்குள் காங்கிரஸ் மற்றும் மத்திய அரசு தரப்பிலிருந்து நல்ல தகவல் கிடைத்தால் தங்களது கருத்தை மாற்றிக்கொள்ள தயார் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்க திமுகவின் செயற்குழு கூட்டம் மார்ச் 25ஆம் தேதி கூடும் என்றும் கட்சி தலைமை அறிவித்துள்ளது. திமுக ஆதரவு வாபஸ் பெற்றுள்ள போதும் மத்திய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு ஆதரவு தொடரும் என்று பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார்.
மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திமுக அறிவித்ததை தொடர்ந்து நிதியமைச்சர் ப. சிதம்பரம் டெல்லியில் பேட்டியளித்தார். திமுகவின் விலகல் முடிவால் மத்திய அரசின் ஸ்திரத்தன்மைக்கோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக்கோ எந்த ஆபத்தும் இல்லை என்று சிதம்பரம் கூறினார். லோக்சபாவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பார்லிமென்டில் தீர்மானம் உள்ளிட்ட திமுகவின் கோரிக்கை குறித்து கட்சி அளவிலும் அரசு அளவிலும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதிய கடிதம் மீதும் அரசு பரிசீலித்து வருவதாகவும் சிதம்பரம் கூறினார். மத்திய அரசில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியாக விளங்கும் 18 எம்பிக்களை கொண்ட திமுக வெளியேறியுள்ளதால் லோக்சபாவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் 224ஆக குறைந்துள்ளது. முழு மெஜாரிட்டிக்கு 272 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றாலும் வெளியிலிருந்து ஆதரிக்கும் கட்சிகளால் மத்திய அரசின் பலம் 281ஆக உள்ளது. 22 எம்பிக்களை கொண்டுள்ள சமாஜ்வாடி கட்சி, 21 எம்பிக்களை கொண்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட வெளியிலிருந்து ஆதரிக்கும் கட்சிகளின் பலம் 57ஆக உள்ளது. இதனிடையே பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூறுகையில் மத்திய அரசு மைனாரிட்டி இல்லை என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மத்திய அரசை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் கூறியுள்ளார். சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவும் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று கூறியுள்ளார். இதனிடையே அரசிலிருந்து திமுக விலகியது குறித்து இப்போதைக்கு கருத்து எதுவும் கூற முடியாது என்று கூட்டணி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சோனியா கூறியுள்ளார். முன்னதாக காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசிய சோனியா, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சுதந்திரமான நம்பகமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கை தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவது, இறுதிக்கட்ட போரில் அப்பாவி தமிழர்கள் மீது அடக்குமுறைகள் ஏவப்பட்டதாக வந்த செய்திகள் மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும், இலங்கை தமிழர்களின் சம உரிமைக்காக இந்திரா ராஜீவ் காலத்திலிருந்தே காங்கிரஸ் ஆதரவளித்து வருவதாகவும் சோனியா குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவரக் கோரி பார்லிமென்டின் இரு சபைகளிலும் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசிலிருந்து திமுக விலகியுள்ள பிரச்சினையால் எழுந்துள்ள அமளி காரணமாக பார்லிமென்டின் அலுவல்கள் முடங்கின. லோக்சபாவில் கேள்வி நேரத்தை ரத்து செய்து இலங்கை பிரச்சினை குறித்து விவாதிக்க திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. செவ்வாயன்று லோக்சபா கூடியதும் இதை வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழகமே தெருவுக்கு வந்து போராடுவதாக செய்தித்தாள்களை காட்டினர். ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டுவரப்பட உள்ள அமெரிக்க தீர்மானத்தில் இலங்கை அரசு செய்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்த திருத்தங்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு தமிழர்களை இனப்படுகொலை செய்த இலங்கையை கண்டித்து பார்லிமென்டில் தீர்மானமும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை தொடர்ந்து சபை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 12 மணிக்கு கூடிய போதும் ஐநா தீர்மானத்தில் எந்த முடிவையும் எடுக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக, அதிமுக உறுப்பினர்கள் ஆவேசத்துடன் பேசினர். இப்பிரச்சினையில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாக அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றம் சாட்டினார். It was a disappointing that India had maintained a deafening silence when the US sponsored draft was taken for discussion in the ongoing UNHRC session. Madam, India has to come forward to initiative to protect the Sri Lankan Tamil, and also they have to take this issue international forum. இலங்கை பிரச்சினையால் தமிழகமே பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் இலங்கையை கண்டித்து பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் திமுக எம்பி இளங்கோவன் வலியுறுத்தினார். What happened to the assurances given to the government of India by the government of Sri Lanka? Why the government of India is allowing human rights violation in the island? Why the government of India is allowing genocide in the island? We are not bothered about the resolution in the UNHRC. Yes. We state that the government of India has a moral and bounden duty when they have got certain assurances from the government of Sri Lanka. It is the moral duty of the government of India to see that these assurances were fulfilled, or else to ask the government to put pressure on the government of Sri Lanka that these assurances are kept up. Why India is a silent spectator? அப்போது குறுக்கிட்ட பாரதிய ஜனதா உறுப்பினர் யஷ்வந்த் சின்ஹா, திரிணாமுல் காங்கிரஸ் விலகியதில் இருந்தே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மெஜாரிட்டி இழந்துவிட்டதாகவும் திமுகவும் வெளியேற முடிவு செய்துள்ளதால் லோக்சபாவில் அரசின் இப்போதைய பலம் என்ன என்றும் கேட்டார். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு சபை கூடிய போது பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் இலங்கை தீர்மான விஷயத்தில் கால அவகாசம் இருப்பதாகவும் இதுகுறித்து
சபாநாயகர் முடிவு செய்யும் நேரத்தில் முழு விவாதத்துக்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். Madam, I just talked to the foreign minister. There is no last day because this apprehension was expressed outside also that today is the last day or tomorrow is the last day. There is no last day for India. India can always take a position till the date of the voting. And we are in discussion amongst ourselves. We are open for a discussion in the House on this matter. You may choose to fix a time and date. ஆனால் இதை ஏற்க மறுத்த தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். ராஜ்யசபாவிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை காரணமாகவும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியது குறித்தும் கடும் அமளி நிலவியது. கட்சி பாகுபாடின்றி தமிழக எம்பிக்கள் ஒருமித்த குரலில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை முழங்கினர். இதனால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் 3 துரோகங்களை செய்துவிட்டு தற்போது மத்திய அரசிலிருந்து விலகுவதாக கருணாநிதி கபட நாடகம் ஆடுவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா சாடியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி 3 மணி நேர உண்ணாவிரத நாடகம் நடத்தினார் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, அப்போது அமைச்சரவையிலிருந்து விலகியிருந்தால் இலங்கை தமிழர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பர் என்றும் இது தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகம் என்றும் சாடியுள்ளார். தமிழக சட்டசபையில் அதிமுக அரசு கொண்டு வந்த இலங்கை போர் குற்றவாளிகளுக்கு தண்டனை மற்றும் இலங்கை மீது பொருளாதார தடை ஆகிய தீர்மானங்களின் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை கருணாநிதி வலியுறுத்தவில்லை என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இது இலங்கை தமிழர்களுக்கு எதிரான 2வது துரோகம் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு ஐநா சபையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்திய அரசு வலுவிழக்க செய்தபோது அப்போது வாய் திறக்காத கருணாநிதி 3வது துரோகத்தை இழைத்தார் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். தற்போதும் கூட வரும் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் இருப்பதால் மறுபரிசீலனை செய்யப்போவதாக கூறியுள்ளதும் நாடகம்தான் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். டெசோவிற்கு ஆதரவு இல்லாத நிலையில் கருணாநிதியின் கபட நாடகத்திற்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவர் என்று முதல்வர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இலங்கை பிரச்சினையில் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் உண்ணாவிரதம், மறியல் போராட்டங்கள் தொடர்கின்றன. சென்னையில் பாடை கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் இலங்கைக்கு எதிராக திருத்தம் கொண்டு வரப்படாத அமெரிக்க தீர்மான நகல் எரிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் இனப்படுகொலை என்ற வார்த்தை இல்லாததை கண்டித்தும் ஒன்றுபட்ட இலங்கை என்ற வார்த்தை தீர்மானத்தில் இடம்பெற்றிருப்பதை கண்டித்தும் கல்லூரி மாணவர்கள் தமிழக இளைஞர் முன்னணி என்ற அமைப்பு சார்பில் சென்னையில் செவ்வாயன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தின் நகலை லயோலா கல்லூரி அருகே பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்று நுங்கம்பாக்கம் சுடுகாட்டில் போராட்டக்காரர்கள் எரித்தனர். இனப்படுகொலையை அமெரிக்க தீர்மானத்தில் குறிப்பிடாத காரணத்தால் அந்த இனப்படுகொலை குறிப்பிடாததோடு மட்டுமில்லாமல் யுனைடெட் ஸ்ரீலங்கா, அதாவது ஒன்றுபட்ட இலங்கையை இன்னும் பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த தீர்மானம் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அந்த அமெரிக்க தீர்மானத்தை புறக்கணிக்கிறோம். அனைத்து கல்லூரிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டும் தமிழகம் முழுவதும் சென்னை, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. பல இடங்களில் மறியல் போராட்டங்களும் நடந்தன. மும்பை அருகே மேம்பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் பஸ் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 37 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 17 பேர் பலத்த காயமடைந்தனர். மராட்டிய மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள கெட் எனும் பகுதியில் ஜக்புடி ஆற்றின் மேலே அமைந்துள்ள மேம்பாலத்தில் செவ்வாயன்று அதிகாலை 3 மணி அளவில் ஒரு தனியார் பேருந்து சென்றது. கோவாவிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து இன்னொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. தாறுமாறாக ஓடி 40 அடி உயர மேம்பாலத்தில் இருந்து ஜக்புடி ஆற்றுக்குள் பாய்ந்தது. இந்த பயங்கர விபத்தில் 37 பயணிகள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். தகவல் அறிந்ததும் பேரழிவு மீட்புப் படை, தீயணைப்பு படையினருடன் இணைந்து போலீசார் மீட்புப் பணியில் ஈடுபட்டு 37 சடலங்களை மீட்டனர். இறந்தவர்களில் 6 ரஷ்யர்கள் உள்ளிட்ட பலர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்று தெரிய வந்துள்ளது. ஆனாலும் யாரும் அடையாளம் காணப்படவில்லை. பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட 17 பேர் ரத்னாகிரி மாவட்டத்தில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 5 பேரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. மேம்பாலத்தின் அருகில் உள்ள வளைவில் பேருந்து திரும்பும்போது பேருந்து ஓட்டுநர் கண் அசந்ததால் விபத்து நேரிட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்விபத்தில் பேருந்து ஓட்டுநர் லேசான காயத்துடன் தப்பினார். அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. செவ்வாயன்று பார்லிமெண்ட் கூடியதும் ரத்னாகிரி விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர்.
ராமநாதபுரம் புல்லானி கோவிலில் 500 ஆண்டுகளுக்கு பின்னர் செவ்வாயன்று கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலின் உப கோவிலான புல்லானி அம்மன் கோவில் சுயம்பாக உருவானதாக கருதப்படுகிறது. பழமையான இக்கோவிலில் 500 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை. இந்த ஆண்டு கும்பாபிஷேகத்திற்காக கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. 500 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் 104 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 22,368 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,796 ரூபாயாக இருந்தது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 58 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,310 ரூபாயாக இருந்தது. மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கும் பள்ளியாடி பழைய பள்ளிவாசல் விழாவில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளியாடி என்ற கிராமத்தில் உள்ள பழைய பள்ளி திருத்தலம் பிரசித்தி பெற்றது. இந்த பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் வந்து வழிபாடு செய்து வருகின்றனர். மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த பள்ளிவாசலில் மதத்தின் சிலைகளோ பீடங்களோ இல்லை. ஒரே ஒரு கல் விளக்கு மட்டும் உள்ளது. அதிலிருந்து கொடுக்கப்படும் எண்ணெய் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் சமபந்தி விருந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற விருந்தில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். வேற்றுமையில் ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழ்கிறது பள்ளியாடி பழைய பள்ளிவாசல் திருத்தலம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.